எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து. நாமக்கல்லில் ஒரு அழகான வடக்கு பார்த்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. உடனடியே இந்த வீடு குடியேற மாதிரி இருக்குது. இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோட்டில் உங்களுக்கு கரெக்டாக அந்த மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு நாமக்கல் கலெக்டரேட்டு, ஜிஹெச் எல்லாமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு 4 கிலோமீட்டர், புது பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இந்த வீட்டிலிருந்து. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்செங்கோடு ரோடு எஸ்பிகே நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான சிம்ப்ளெக்ஸ் வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 பெட்ரூம் வந்து வச்சு உங்களுக்கு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் போர்வெல், காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க்கு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. இமீடியட்டாக இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் குடி வரலாம். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சன்சைட் ப்ரொஜெக்ஷன், க்ரூ காடி, அதே மாதிரி மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் கலரு, பார்டரு இது எல்லாமே ரொம்ப அழகாக இந்த எக்ஸ்டீரியர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய நீளமான கேட் போட்டிருக்காங்க. பெரிய காரே உள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம்ப் நீட்டாக வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் அழகாக அமைச்சிருக்காங்க. காம்பவுண்ட் வால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துடுது. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா, உள்ள லிவிங் ஏரியா, பெட்ரூம் எல்லாம் வந்து தெளிவாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பில்லர் எல்லாமே வந்து கிரானைட் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஏரியா எல்லாமே வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. யூஜி சம்பு, செப்டிக் டேங்க்கு எல்லாமே வாஸ்து பிரகாரம் இந்த வீட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட், பாத்ரூம் வந்துருது. நீங்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் வெளியே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி போய்க்கலாம். ஸ்டெப்பு வந்து அவுட்டரில் வச்சு கட்டியிருக்கு. மேலே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே, கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஒரு உடன் கலர் ஃபினிஷிங்கில், உடன் ப்ளஸ் ஐவரி கலர் வர மாதிரி டைல்ஸ் லே பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வித் ஃப்ரெஞ்ச் விண்டோவோட வந்துருது. சேஃப்டி கிரில்லோட வந்துருது. உங்களுக்கு ஸ்டெப் எல்லாமே வந்து அழகான கிரானைட் போட்டு, பிளாக் கலர் கிரானைட் போட்டு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு பெரிய இனோவா காரே வந்து நீங்கள் நிறுத்திக்கிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட உள்ளே போய் வீட்டோட ரூம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். இந்த வடக்கு பார்த்த சிம்ப்ளெக்ஸ் வீட்டில் லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோரோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 சைஸில் வந்து போட்டிருக்கு. வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரீன் கலர் அந்த ப்ளஸ் வந்து ஒயிட் இந்த கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்து 2 விண்டோ வந்து உட்டன்லேயே போட்டிருக்கு. வித் சேஃப்டி கிரிலோட வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. சுவிச்சஸ், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட் எல்லாமே லிவிங் ரூமில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கலரும் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஜென்டிலான கலர் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸு, வால் கலர் எல்லாமே நீட்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த லிவிங் ரூம்லேருந்து அடுத்தது கிச்சன், பெட்ரூம் எல்லாம் பார்த்துடலாங்க. இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 8 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. டேபிள் டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் டாப் கிரானைட் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பீடிங் எல்லாம் வச்சு நோசிங் அடித்து அட்டகாசமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்லேருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணிக்கிறாங்க. இந்த அடுப்போட இந்த புகை இதெல்லாம் பட்டா வந்து அழுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1.5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டைல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே ஜென்டிலான ஒரு ஒயிட் கலர் வந்து லே பண்ணியிருக்காங்க. செல்ஃபு நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு வந்து உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது இந்த வீட்டோட கிச்சன். ஸ்டோரேஜோட நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. சிங்க்கு, டேப்பு, அக்வா கார்ட் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கிச்சனில் நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து டோர் போட்டிருக்காங்க. நிலவு வந்து சால்வுட்டில் போட்டிருக்காங்க. லாக் வந்து ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 16க்கு 10 ஒரு நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. நல்ல வாஸ்து பிரகாரம் வந்து உடனே வந்து உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பெயிண்டிங் எல்லாமே 2 கோட்டு பட்டி பார்த்து 1 கோட்டு ப்ரைமர் கொடுத்து கலர் 2 கோட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல மைல்டான ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப், வார்ட்ரோப் இதுக்கு நீங்கள் டோர் போட்டிங்கன்னா பீரோவே வாங்க தேவையில்லை, வார்ட்ரோப்பாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே லாஃப்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நீட்டாக இருக்குது. டைல்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர் ஐவரி கலரில் 4x2 சைஸில் போட்டிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கீழே ஃப்ளோர் லெவல்லேருந்து மேலே சீலிங் லெவல் வரைக்கும் எல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு எப்படி டோர் நிலவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸ்மால் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பெட்ரூமுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு 10/8 அப்படிங்கிற அளவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இதில் வந்து 2 விண்டோ வந்துடுது. பார்க்கிங் ஏரியாவில் ஒரு விண்டோ, இங்கே அவுட்டர் சைடில் ஒரு விண்டோ வந்துடுது. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் செட் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லாட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சேம் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே ஸ்மால் பெட்ரூம், டைல்ஸு, பெயிண்டிங் எல்லாமே யூனிக்காக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் லேம்ப்பு, ஏசி பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழகான 2 BHK ஹவுஸை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். ஒரு 1200 சதுரடி அடிநிலத்தில் ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டகாசமான வடக்கு பார்த்து வீட்டை இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்தாச்சு. இந்த வீட்டிலேருந்து நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் அணியாபுரம் பஸ் ஸ்டாண்டு, லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலு, SRG காலேஜ், அதே மாதிரி வெட்டினரி காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீட்டோட விலை வந்து 50 லட்ச ரூபா வந்து பில்டர் ஆஃபர் பண்ணுறாரு. இதுலேருந்து வந்து ஸ்லைட்லியே வந்து நெகோசியேஷன் பண்ணிக்கலான் இருக்காரு. அப்ரூவ்டு சைட்டு. இதே மாதிரி கீழே எந்த மாதிரி நீங்கள் வீடு ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலே ஒரு போர்ஷன் எடுக்கிற அளவுக்கு எல்லாமே கம்பி, பில்லர், பீம் எல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு. ஸோ யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ கீழே நம்ம நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு, கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம நேரடியாக உட்காந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ 2025 உங்களுக்கான சொந்த வீடு கனவு நிறைவேறட்டும். நன்றி.